Hello friends, this is Cinema Platform Varangam Honest Review. இன்னைக்கு நம்ம ஆனஸ்ட் ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் பிருந்தாவனம் படத்தோட கதை என்ன? நம்ம கதாநாயகன் அருள்நிதி காது கேட்காத, வாய் பேச முடியாத, ஊட்டியில் ஒரு சலூன்ல வேலை பார்க்குற இளைஞனா நடிச்சிருக்காரு. அவர் கூடயே சேர்ந்து படித்த கதாநாயகி ஒன் சைடா அவரை லவ் பண்றாங்க. ஆனால் நம்ம அருள்நிதிக்கு நடிகர் விவேக்னா அவ்வளோ பிடிக்கும். அவரோட நகைச்சுவை காட்சிகள் எல்லாமே காது கேட்காம, வாய் பேச முடியாமல் இருந்தாலுமே ரசிப்பார். ஊட்டிக்கு நடிகர் விவேக் வராரு. ஆனால் அவரோட கார் சகதியில் மாட்டிக்குது. நம்ம கதாநாயகன் அந்த காரை ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக விவேக்கும் அருள்நிதியும் நெருங்கிய நண்பர்களாகவே மாறிடுறாங்க. விவேக் அந்த ஊருக்கு வந்ததுக்கு உண்மையான காரணம் என்ன? அவருடைய நண்பர் சாக போகிறாரு. நண்பரும் நண்பருடைய மகளும் நீண்ட நாட்களாக பேசாமலே இருக்காங்க. அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க தான் விவேக் வராரு. ஆனால் கதாநாயகியோட உதவியோட விவேக் அந்த பிரச்சனையை தீர்க்க கதாநாயகியும் விவேக்கும் நெருங்கிய நண்பர்களாக மாறிடுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம கதாநாயகி தைரியத்தை வரவழைச்சு ஹீரோ கிட்ட தன்னோட காதலை சொல்லிடுறாங்க. ஆனால் ஹீரோ அந்த காதலை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. நம்ம விவேக் கதாநாயகியோட உதவியோட எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு கஷ்டப்பட்டு பாடுபட கிளைமேக்ஸில் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் பிருந்தாவனம் படத்தோட கிளைமேக்ஸ். பேர் என்ன தம்பி? என்ன பேரை கேட்டா சொட்டு பின்ற? பிருந்தாவனம் படத்துல என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ்? முதல்ல பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதா மோகன் அவருடைய இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே வெற்றிகரமாக ஓடின மொழி படத்துடைய நோட்டை தான் இந்த படத்துலையும் கையில் எடுத்திருக்காரு. மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப பசுமையாக அழகாக இருக்குது. அடுத்தபடியாக கதாநாயகன் அருள்நிதி, அவருக்கு என்ன வேலை டைரக்டர் கொடுத்தாரோ அதை நீட்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிருக்காரு. அடுத்தபடியாக கதாநாயகி தன்யா, அவங்கள பாராட்டியே ஆகணும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவங்களுடைய நடிப்பு பார்க்கும்போது அவங்க என்னமோ ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இயல்பாக ரொம்ப அற்புதமாக நீட்டாக அழகாக நடிச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு கதாநாயகி இந்த அளவுக்கு அற்புதமாக நடிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இந்த படம் மூலமாக காத்துட்ருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே அபாரம், அற்புதமாக இருக்குது, ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. அடுத்தபடியாக நடிகர் விவேக், அவர் இந்த படத்தில் நடிகராகவே வந்திருக்காரு. வழக்கம் போல் அசத்திருக்காரு. ஆனால் அவர் இல்லைன்னா இந்த படம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப இந்த படத்துடைய மைய கருவாகவே இருக்கார் நம்ம நடிகர் விவேக். இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய மைனஸ், அதாவது மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கோ செகண்ட் ஹாஃபில் அந்த விறுவிறுப்பு குறைஞ்சிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னு புரியல. அடுத்தபடியாக லொக்கேஷன், ரொம்ப அற்புதமான ஊட்டி அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனை தேர்ந்தெடுத்த இயக்குனர் அதை மேலும் அழகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தலை. ஏன்னா சில இடங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக அந்த லொக்கேஷனை நம்ம சித்தரிக்கணும், அது ரொம்ப குறைவாகவே தெரிஞ்சுது. இந்த படத்தில் 2 பாடல்கள் இருக்குங்க. ஆனால் 2 பாடல்களுமே என்னமோ கதையோட ஒட்டாத மாதிரியான ஒரு ஃபீல். அது தேவையே இல்லாமல் ஏதோ பாட்டு வைக்கணும் அப்படின்னு புகுத்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் எங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு. மற்றபடி நிச்சயமாக ஊட்டிக்காகவும் நடிகர் விவேக்காகவும் அருள்நிதிக்காகவும் கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் பிருந்தாவனம். ஜேம்ஸ் கேமரூன் அவுத்தார் பாத்தீங்களா? அவர் அவுத்தாருன்னா நான் எதுக்குடா பார்க்கணும்? Everything happens for a reason. இப்போ சினிமா பிளாட்ஃபார்ம் வழங்கக்கூடிய ஆனஸ்ட் ரிவ்யூல பிருந்தாவனம் திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கிற ஸ்கோர் ரிவ்யூ உங்களுக்காக. விவேக் மாதிரியே இருக்காரு. நான் விவேக் தாமா. எவ்வளவு பைசா கொடுத்த இந்த காமெடி பீஸ்க்கு? எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சினிமா பிளாட்ஃபார்ம் வழங்கக்கூடிய ஆனஸ்ட் ரிவ்யூல பிருந்தாவனம் படத்தை பற்றின ரிவ்யூ நான் உங்களுக்காக கொடுத்தேன். இன்னும் அடுத்தடுத்த புது படங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஆனால் மறக்காமல் லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள்.